அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். 9057 ரிசல்ட்டு 9057. நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நேற்று 0 சொல்லியிருந்தோம். அது ஆல் போர்டில் 0ங்கிறது ஏ போர்டில் வந்திருக்கு. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி 2 மணிக்கெலாம் வந்து இன்றைக்கி சம்மர் பம்பர் அப்படிங்கிறதுனால 2 மணிக்கு ரிசல்ட்டு. ஸோ 2 மணிக்கு அப்படிங்கும்போது இதில் எப்படி நம்ம கணிப்பு எடுக்கிறது? பம்பர் சார்ட்டை வச்சு எடுக்கிறதா இல்லை இந்த கரண்ட் சார்ட்டை வச்சு எடுக்கிறதா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்கும். அது மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 057 அப்படிங்கிறது முந்தானத்து 725 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நான் வந்து பவரில் 058 அப்படின்னு எடுத்தேன். ஆனால் நம்மளுக்கு முந்தானத்து நான் எடுத்த கெஸ்ஸிங் 058 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 057 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிசல்ட்டாக வந்திருக்கு. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அதே மாதிரி நேற்று வந்து நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போட்டது 3908. இதில் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் தான் சொன்னேன், 2 போர்டு எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் வந்து 0990 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ கெஸ்ஸிங் வந்து அதாவது ரிசல்ட் 9057. இதில் பார்த்தீங்கன்னா 90 அப்படிங்கிறது டிஏ. எனக்கு வந்து இந்த இடத்துல 3க்கு 5 8க்கு 7 ஜஸ்ட்டு ஒரு பவரில் 2 இடத்துல மிஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். 3908 பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிசிஏ வந்து நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் கிடச்சிச்சு. அதனால தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் ஓரளவுக்கு வாய்ப்பு வருமோ, ஏன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். 331 அப்படின்னு கொடுத்தோம். அப்போ 3 அப்படிங்கும்போது 3க்கு வந்து 0 பவர் அப்படிங்கிறதுனால 00 ஒரு வேலை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்தோம். இதான் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்த போஸ்ட். சரிங்களா? இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி பம்பரில் வந்தீங்கன்னா 1 2 3 4 4 2 3 அந்த மாதிரி ரேண்டம் நம்பராக தான் வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படி கணிப்புகள் வருது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லைனா உங்களுக்கு புரியாது. வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சரி, இன்றைக்கி 12 மணிக்கெலாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப் போஸ்ட்டு 12 மணிக்கெலாம் இன்றைக்கி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா 2 மணிக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு, அதனால் 12 மணிக்கெலாம் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 2 மணி ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்க அனைவரும் கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் டேப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்மளுக்கு இந்த கரண்ட் சார்ட்டில் இந்த போன சனிக்கு இந்த சனி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மட்டும் பார்த்துப்போம். 9280 கடைசியாக வந்த ரிசல்ட்டு. ஓகேவா? 9280. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து 9057 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி வந்து கணிப்புகளை நம்ம காமனாகவே நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா 5க்கு 8 8க்கு 5 சாரி 5க்கு 8 5க்கு 8 8க்கு 5 5 5 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் இன்றைக்கி திருப்பி 1 வர்றது மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மோஸ்ட்லி பம்பரில் வந்தீங்கன்னா 1 2 3 4 4 5 6 7 அந்த மாதிரி தான் பேட்டர்னில் வரும். அதனால் இப்படி எடுக்கலை. ஜஸ்ட்டு காமனாக வந்து இங்கே 5க்கு 7னா 7க்கு 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா 1 2 8 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 7 1 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 0 0க்கு 2 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து 1 3 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. சரியா? 1 3 2 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, இப்போ 9280 அப்படின்னு பேர் பண்ணி பார்க்கும்போது 9க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 3 0க்கு வந்து 3 2க்கு 8 அப்படின்னா 2க்கு 8 அப்படின்னா 3க்கு வந்து 9 8க்கு 0 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 1. ஸோ 0391 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு போன அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணும்போது 0391 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? 0391. சரி, இப்போ அந்த இடத்துல 03 இது வந்து டி போர்டு ஏ போர்டுன்னு வச்சுக்கோங்க. 2க்கு வந்து 9 பவர், 1க்கு வந்து 1 அப்படின்னா 0391 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் பார்க்கும்போது இப்படி நம்மளுக்கு போன ரிசல்ட் அப்படின்னா 9க்கு வந்து 0 0க்கு வந்து 3 5க்கு வந்து 9 7க்கு வந்து 1 0391 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிது. சரியா? ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பம்பர் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது சரி, இப்போ நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம எடுத்த கணிப்பு வந்து 0391 ஒரு பக்கம் கணக்கு வச்சுக்குவோம். கடைசியாக வந்த ரிசல்ட்டு 8455ன்னு கணக்கு வச்சுக்குவோம். 8க்கு வந்து 0 4க்கு வந்து 3 5க்கு வந்து 9 5க்கு வந்து 1.
அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வருது. 0391 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி பாக்ஸ் ஆக தெரியுது. 0391 அப்படிங்கிறது பாக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 2 ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணணும். என்ன ரிசல்ட்டு? நேற்று வந்த ரிசல்ட்டு 957, பம்பரில் கடைசியாக வந்த ரிசல்ட்டு 8455. இந்த 8455 விட்டுருவோம். கடைசியாக சம்மர் பம்பர் வந்த ரிசல்ட்டு 3715. ஸோ 3715 நான் இங்கே எழுதிக்கிறேன். நான் திரும்ப இந்த மெத்தட் புதுசாக இருந்தால் அதையும் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து 2 விதமாக எடுக்கிறேன். ஒன்று, இந்த மந்த்லி சார்ட்டை வச்சு எடுக்கணுமா, இல்லை பம்பர் சார்ட்டை வச்சு எடுக்கணுமா, இதுதான் பெரிய டவுட்டாக இருக்கும். இப்போ கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று வந்த ரிசல்ட்டு, இது வந்து பம்பரில் சம்மர் பம்பர் கடைசியாக வந்த ரிசல்ட்டு அப்படிங்கிறது வந்து இந்த 3715. சரி, இங்கே நான் எடுத்துருக்கிறது 0391 அப்படிங்க காமனாக ஒரு இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0391னா 9க்கு 0, 9க்கு வந்து 0, 0க்கு வந்து 3, 5க்கு வந்து 9, 7க்கு வந்து 1. அதே மாதிரி இந்த 3715க்கு 3க்கு வந்து 0, 7க்கு வந்து 3, 1க்கு வந்து 9, 5க்கு வந்து 1. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்திங்கன்னா 031 அப்படிங்கிறது காமனாக கிடைக்கிது. ஓகே, சரி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தடாக நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறது தான். இந்த ஒரு 3 சம்மர் பம்பர் ரிசல்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதாவது 2292, 8797, 3715. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு 8னா 8க்கு 3, 2க்கு 8, 8க்கு 3னா நம்மளுக்கு வந்து டி போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 8, 8க்கு 3 அப்படிங்கும்போது 2க்கு 8, 8க்கு 3 அப்படின்னா மேலே ஸ்ட்ரைட்டு கீழே அப்படின்னா இதில் வந்து எனக்கு டி போர்டில் வந்து 7 அப்படின்றது கிடைக்கிது. 7. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்துடுவோம். இதான் ஏ போர்டு. 2க்கு 7, 7க்கு 6, 2க்கு 7, 7க்கு 6 அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3க்கு 2, 2க்கு 7, 7க்கு 6, 3276 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கும்போது 6க்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 8க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 2 அப்படின்னு வருது. அப்போ டி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2 அப்படின்னு வருது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பி போர்டை பார்த்துட்டோம். 8க்கு 9 அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்மர் பம்பரில் வந்து 8க்கு 9, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 7, 2க்கு 7, 7க்கு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஜஸ்ட்டு காமனாக காமிக்கிறேன். 2க்கு வந்து இந்த சம்மர் பம்பில் 2க்கு வந்து 7, 7க்கு வந்து 5, 2க்கு 7, 7க்கு 5னா 5க்கு வந்து 1. ஸோ எனக்கு வந்து ஏ போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது. சரி, பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 9, 8க்கு 9, 9க்கு 1, 8க்கு 9, 9க்கு 1னா 8க்கு 9, 9க்கு 1. அதுக்கு முன்னாடி வந்து 6க்கு 8, 8க்கு 9, 9க்கு 1 அப்படின்னா 1க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக வச்சுக்கோ, 5. சரி, சி போர்டில் நம்மளுக்கு வந்து 2, 2க்கு 7, 2க்கு வந்து 7, 7க்கு 7, 2க்கு 7, 7க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு 2, 2க்கு 7 அப்படின்னா 7க்கு வந்து நம்மளுக்கு 9 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செட்டு நம்மளுக்கு நீங்கள் பார்க்கணும். இதை வச்சு தான் நம்மளுக்கு 12 மணிக்கு போஸ்ட் அப்படியே கொடுக்குறோம். 7159 0391 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுக்கலாம். இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளோட கணிப்பு. சரியா? 7159 0391 அப்படிங்கிறது பாக்ஸ். அவ்வளோதான். சரி, இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி இன்றைக்கி பம்பருங்கிறதுனால ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னா இன்றைக்கி மட்டும் நம்ம அந்த 2D கணிப்பில் நம்ம பார்த்தோன்னா 91 காமனாக இருக்குது. 91க்கு 19, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3993, 5995, 0330, 7117. ஸோ ஒரு 9 செட்டு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு கிடைக்கிது. 91 19 31
சாரி 3993 5995 0330 7117 சரியா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9க்கு 3 9க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் இருக்குது. இவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாகவே எல்லா இடத்துலையும் 9 அல்லது 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இன்றைக்குரிய கணிப்புகள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்கள். இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே கடைசியாக வந்த பூஜா பம்பர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, 5555 ஓகேவா. அதாவது நம்மளுக்கு கடைசியாக வந்ததில் டி போர்டும் ஏ போர்டும் டபுள்ஸு, அடுத்தது பி போர்டும் சி போர்டும் டபுள்ஸு. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி ஏசியில் 55 அப்படிங்கிறது ஒரு கணிப்பு, கடைசியாக ஒரு கணிப்பில் எடுத்துக்கிறேன். ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 55 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்துக்கும். அவ்வளோதான் சரியா. இது அப்படியே பிரிஞ்சு, அதாவது டிஏ பிசி அப்படிங்கும்போது ஏசி அப்படிங்கிற மாதிரி 55 அப்படி இன்றைக்கி டபுள்ஸ் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டபுள்ஸ் இல்லைன்னா அந்த 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் கிடைக்கிது. சரி, இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது 12 மணிக்கு இந்த சம்மர் பம்பரும் சரி, இந்த கடைசியாக வந்த ரிசல்ட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம 12 மணிக்கே போஸ்ட்டில் நம்ம போட்டுருவோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. 12 மணிக்கு கரெக்டாக நம்ம போஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.